எனக்கு உங்களை விட உங்க அண்ணாவை தான் ரொம்ப பிடிக்கும். அவரு கொஞ்சம் நம்மளுக்கு என்ன ஸ்டெப் வருதோ அதை பார்த்து கொஞ்சம் ஏனோ மூமெண்ட் கொடுப்பாரு. ஆனா நீங்க அப்படி இல்லை, நீங்க பண்றது தான் நாங்க பட் ஒன் திங், இவரோட நான் பண்ண அந்த சாங்ஸ் எவ்ரிதிங் வாஸ் ஸ்டாண்டிங் அவுட். நமது 40 ஆண்டு கால நட்பு மாதிரி எங்க நட்பு 30 ஆண்டு கால நட்பு. சரி, எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்க அது சொல்லுங்க. எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்க? எப்படியே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, எப்படின்னு தெரியல. அவங்கள ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஹைதராபாத்ல தான். நானும் அவங்களும் ஒரு சாங் பண்ண போறோம், ஒரே சாங் தான் பண்ண போறோம். ஃப்ளைட்ல போறோம், ஒரே கார்ல தான் போறோம்னு நினைக்கிறேன். அப்போ ஆனால் நானும் அவங்களும் பேசிக்கவே இல்லை. அவங்க யாரோ நான் யாரோ மாதிரி தான் போனோம் அந்த காருக்கு. மோகன் பாபு சார் ஷூட்டிங்கு. 2 பேரும் பேசிக்கல. நான் இந்த சைட் திரும்பி, நானும் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட், பேசுறது இல்லை. அவங்க என்னோட மோசம், பேசுறதே இல்லை. அப்படி போயிட்டு ஷூட்டிங் பண்ண ஒரு 3-4 சாங்ஸ் நான் நிறைய கோரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். நாங்கள் அவ்வளோ பேசிக்கல. அப்புறமா அவங்க என்ன ரொம்ப அழகாக இருப்பாங்க, நம்ம எப்படியோ இருப்போம் அந்த டைமில். அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒரு நாள் சரி அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி போய் ஒரு ஹாய் சொன்னோன்னே ஹலோ ஹாய் ஹலோ அப்படின்னு வந்தது. ஆனால் அவங்க வார்த்தை மாய் மூடி தான் இருந்தது. எப்படின்னா அவங்க அம்மா இருந்தாங்க பக்கத்தில். சரி ஓகே, எல்லா இடத்துலயும் அம்மா இருக்காங்க. ஆமாம். பட் ஆனால் இவ்வளோ பெரிய ஆளானதுக்கு காரணம் அவங்க அம்மா தான். டெஃபினட்டா இப்படி எவ்வளோ பெரியலாம் அவங்க அம்மா. அவ்வளோ அவங்க மீனாட்சி எவ்வளோ உழைக்கிறாங்களோ அதோட அவங்க உழைச்சிருக்காங்க. அந்த மாதிரி she was a pillar. பிரபு மாஸ்டர் வந்து the toughest கொரியோகிராஃபர். முதல்லலாம் வந்து நான் இன்ஃபேக்ட் ஏர்லி ஸ்டேஜில் வந்து நான் நிறைய கொரியோகிராஃபராக அவரோட நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன். அப்போல்லாம் நிறைய வந்து மூமெண்ட்ஸ்க்கு தான் நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. நானே வந்து கேட்பேன், சார் நான் வந்து இந்த கண்ணு இப்படி வச்சிருக்கிறேன், ஒரு க்ளோஸ் அப் கிடைக்கும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிடுவார். ஏன்னா அப்பெல்லாம் நாங்கள் பேசவே மாட்டோம் பெருசாக. வி வில் நாட் டாக். 2 பேரும் இன்ட்ரோவர்ட்ஸுங்கிறதுனால கொஞ்சம் ஐயோ ஒரே மூமெண்ட்டாக கொடுக்குறாரே, கொஞ்சம் க்ளோஸ்அப் வச்சா நல்லா இருக்கும். அது க்ளோஸ்அப் எப்போ வைப்பாரு, லாஸ்ட்டாக முடியும் போது நம்மளுக்கு டச்சப் பண்ண கூட டைம் இருக்காது. இப்போ நம்ம கொரியோகிராஃபின்னா நம்ம வந்து ஒரு 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 மூமெண்ட் பண்ணுறோன்னா ஒரு பீட் இருக்கும், ஒரு 4 beats 8 beats அது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூமெண்ட் பண்ணுவோம் இல்லையா. டான்ஸ் ஸ்டெப் சொல்லி கொடுப்பாங்க, மூமெண்ட் பண்ணுவோம். பட் அந்த ஒவ்வொரு பீட்டுக்கும் ரியாக்ட் பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு பண்ணி காமிப்பார் வேற. ஏன்னா இப்போ நம்ம நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா சார் இது கஷ்டம் முடியாதுன்னு சொல்லலாம். அவரே பண்ணி காமிப்பார் வேற. வெறும் டான்ஸ் மட்டும் கிடையாது, எக்ஸ்பிரஷன்ஸ்ல கூட பிரபு மாஸ்டரை வந்து யாரும் பீட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ்வளோ மைன்யூட்டாக அவ்வளோ அழகாக அவர் வந்து பண்ணி காமிப்பார், பண்ண வைப்பார் நம்மளை. ஸோ தட் இஸ் லைக் அ வெரி கிரேட் திங். நம்ம 1 more வாங்குவோம், ஏதாச்சும் தப்பு சின்னது. அவங்க சைட்லேருந்து 1 more ஆகாது. கம்ப்யூட்டரில் ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது அவ்வளோதான். நம்ம எவ்வளோ லென்த்தி டைலாக்ஸ் எல்லாம் ஈஸியாக சொல்கிறாங்க. நமக்கு பிரமிப்பாக இருக்கும், எப்படி இதெல்லாம் முடியுது என்ன அப்படின்ட்டு. நம்ம சில பேர் தப்பு பண்ணுவோம். டைரக்டர் சில பேர் இல்லை சார் அங்கே கொஞ்சம் இது இருந்தால், அவங்ககிட்டலாம் அதெல்லாம் சொல்லவே மாட்டார். ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் சொல்லுவாங்க, ஓகே சார்னுவாங்க. நான் கேட்பேன் கூட, என்னங்க அவங்க அங்கேருந்து சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிடுச்சே எப்படிங்க அப்படின்னு. நமக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கிரேட் ஆர்டிஸ்ட். எவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 150 சூப்பர் ஹிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 180 பிக்சர் இல்லைன்னா